சில்ட்ரன்ஸ், மறுபடியுமா இந்த ஆன்லைன் சர்வீஸ்ல உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க விசுவாசிக்கிறேன். ஓகே, இந்த நாளுக்குள்ள லெசன் நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக ஒரு ப்ரே பண்ணிடலாமா? வாங்க ப்ரே பண்ணிடலாம். நேசிக்கிற பிதாவே, இந்த நாளை கொடுத்த கிருபைக்காக நன்றி. இந்த லெசனை காணொலியில பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு சில்ட்ரன் நீங்க ஆசீர்வதிங்க, பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரே. அவங்க செய்கிற காரியங்களை வாழ்க்கை செய்யுங்க. இந்த லெசன் அவங்க புரிந்து கொள்ளும்படியா அவங்க கிருபைக்காங்க ஆண்டவரே. இயேசு நாமத்தில் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் நம்மளுக்கு லாஸ்ட் வீக் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி மெமரி வர்ஸ் செஞ்சுட்டாங்கன்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். கர்த்தாவே, வானமும் பூமியும் உமக்கு ஒப்பான தேவனில்லை. தங்கள் முழு இருதயத்தோடு முன்பாக நடக்கிறவர் உமது அடியாருக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காத்து வருவார். இன்றைய மனப்பாட வசனம் 2 நாளாகமம் 6:14. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை. தங்கள் இருதயத்தோடும் உமது அடியாருக்கு கிருபையையும் உடன்படிக்கையையும் காத்து வருகிறேன். தேங்க்யூ. Dua Tawarik 6:14. Baginda berdoa, yang Tuhan Allah Israel, tiada yang seperti Engkau di langit kan atau di bumi. Engkau menepati perjanjian dengan umat-Mu dan Engkau menunjukkan kasih-Mu. Amen. Hi everyone, praise the Lord. Now I will recite 2 Chronicles chapter 6 verse 40. He said, O Lord, God of Israel, there is no God like you in heaven or on earth. You who keep your covenant of love with your servants, who continue wholeheartedly in your way. Thank you. Lord teachers and my friends, 2 Tawarik 6:14. Baginda berdoa, yang Tuhan, ya Allah Israel, tidak yang seperti Engkau di langit kan atau di seperti Engkau seperti di dengan utama dan Engkau menunjukkan kasih-Mu. Terima kasih. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, வானத்தையும் பூமியும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை. தங்கள் முழு இருதயத்தோடும் உமது முன்பாக நடக்கிற உமது அடியாருக்கு உடன்படிக்கை கிருபையும் காத்துக்கொள்வார். ஆமென். Praise Lord teachers and my friends. இன்றைய மனப்பாட வசனம் 2 நாளாகமம் 6:14. என் தேவனாகிய கர்த்தாவே, வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் வேறு யாரும் இல்லை. Thank you. Praise Lord teachers and my friends. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர், வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் யாரும் இல்லை. தன் முழு இதயத்தோடும் உமக்கு முன்பாக நடிக்கிற உமக்கு அடியாரின் உடன்படிக்கை கிருபையும் காத்து வருகிறார். ஆமென். கேள்விக்கு செல்லலாம். 1வது 5, 2வது ஏலியா, ஸ்தேவான், சாலமோன், டேனியல், பேதுரு. 3வது டேனியல். ஏனென்றால் டேனியலை சிங்க கொகையில் போடும்போது தேவன் சிங்கத்து வாயை கட்டினார். Praise the Lord teachers and my friends. Today I am going to answer all the questions asked by Auntie Daisy on the video. Firstly, there are how many examples on the video? Secondly, who are the persons taken by example on the video? Thirdly, who do I like and why I like him?
The first answer is there are 5 examples on the video. The second answer is the person who are taken by example are Elijah, Solomon, Daniel, Peter and Stephen. Thirdly, I like Elijah because God used him to show who is him to the other people. இதுக்கு பதிலளித்து போறேன். ஒன்றாவது 5, இரண்டாவது எலியா, ஸ்தேவான், பேதுரு, டேனியல், சாலமன். மூன்றாவது எலியா முழங்கால் பண்ணி ஜெபம் பண்றப்ப கர்த்தர் அவங்களுக்கு மலையையும் செழிப்பும் தந்தாரு. கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிச்சாரு. Hi everyone, I'm going to tell the answers to the questions Auntie Daisy asked in the video. First, how many examples were shown in this video in kneeling down and praying? 5 examples. Question number 2, name those who kneeled down and prayed. Prophet Elijah, Solomon, Daniel, Peter and Stephen. Question number 3, who do you like and why do you like him? I like Stephen because he did not run away with fear when those people stoned him, whilst he took courage to kneel and pray with a forgiving heart. Thank you. இதற்கு பதிலளிப்போம். ஒன்றாவது 5, இரண்டாவது ஸ்தேவான், எலியா, சோலமன், டேனியல், பேதுரு. மூன்றாவது சோலமன். சோலமன் ஏன் எனக்கு பிடிக்குன்னா அவர் முள்ளங்கால் போட்டு ப்ரே பண்ணி ஒரு சர்ச்சை கட்டினாரு. நன்றி. நம்ம கேள்விக்கு போகலாம். ஒன்றாவது 5, இரண்டாவது எலியா, ஸ்தேவன், சோலமன், டேனியல், பேதுரு. மூன்றாவது சாலமன். சாலமன் முன்ன கட்ட முடியாத ஒரு சேர்ச்சை கட்டி முடித்தாரு. நன்றி. Lord, teachers and my friends. ஒன்றாவது 5, ரெண்டாவது பேதுரு, எலியா, டேனியல், சோலமன், ஸ்தேவான். மூணாவது எனக்கு பிடிச்சது பேதுரு. ஏனென்றால் தேவன் தபிசாவை எழுப்பினாரு. நன்றி. ஓகே children, இந்த வார ஸ்டோரிக்கு போகலாமா? இந்த வாரத்தோட டாபிக் எலைஜா and fire from heaven. எலியாவும் பரலோகத்திலிருந்து வந்த அக்கினியும். எலியா தாத்தாவை பத்தி தான் இன்னைக்கு நம்ம படிக்க போறோம். இந்த எலியா தாத்தா ஒரு தீர்க்கதரிசி. இவர் கிலியாத் என்னும் ஊர்ல வாழ்ந்து வந்தார். மக்கள் தவறான வழியில போகும்போதெல்லாம் ஆண்டவர் எலியா மூலமாக மக்களுக்கு எச்சரிக்கப்படுவாரு. அந்த நாட்டின் மன்னன் ஆகாப்பும் அவரோட மனைவி ஜெசபெலும் பாகால விக்கிரத்தை வணங்கி வந்தாங்க. அதனால எலியா தாத்தா அவர்களுக்கு எச்சரிக்கை போட்டாரு. உண்மையுள்ள தேவனை வணங்காம பாகால வணங்குறீங்கன்னு சொல்லி எச்சரிக்கப்பட்டாரு. மன்னனும் எலியா தாத்தா மேல கோபம் அடைஞ்சு அவரை துரத்தி விட்டாரு. எலியா தாத்தா நாட்டுல மழை வராதபடிக்கும் பஞ்சம் வரும்படிக்கும் சாபம் மாட்டாரு. அது போல நாட்டுல மழை வரல நீண்ட நாட்களாக, அதனால பஞ்சம் வந்துருச்சு. பிறகு எலியா தாத்தா கேரி தாற்றண்டையில போய் ஒழிச்சு கொண்டாரு. ஆண்டவர் எலியா தாத்தாவுக்கு காகங்கள் அனுப்பி உணவு கொடுத்தாரு. கேரி தாற்றண்டையில தண்ணீர் கிடைச்சிச்சு எலியா தாத்தாவுக்கு. கேரி தாற்றண்டையும் வற்றி போச்சு. அதுக்கு பிறகு எலியா தாத்தா சாரி பார்த்துட்டு போனாரு. அங்கு ஒரு விதவை பெண் தன் வீட்டுல கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெயும் வைத்திருந்தாரு. அந்த மாவும் எண்ணெய்னா அவங்களும் அவங்க மகனும் சாப்பிடக்கூடிய கடைசி உணவா இருந்தது. அதை சாப்பிட்டு மறுநாள் அவங்க இறக்கிறதுக்கு இருந்தாங்க. அந்த நேரத்துல எலியா தாத்தா அவங்கள பார்த்து எனக்கு கொஞ்சம் அப்பம் சுட்டு கொடுன்னு சொன்னாரு. அந்த விதவை பெண்ணும் எலியா தாத்தாவுக்கு தன்னோட கடைசி உணவை எடுத்து அப்பம் சுட்டு கொடுத்தாங்க. அதன் பிறகு அவங்களுடைய களஞ்சியத்துல மாவும் எண்ணெயும் குறையாம போயிடுச்சு. அங்க ஒரு அற்புதம் நடந்துச்சு. அதுக்கு பிறகு நாட்டுல 3 வருடம் மழை பெய்யாமலே இருந்தது. பஞ்சம் தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்தது. ஆண்டவரும் எலியாவை மறுபடியுமாக
மன்னனை போய் பார்க்க சொல்லி சொன்னாரு. அதற்கு பிறகு என்ன நடந்துச்சு பார்க்கலாமா? வாங்க கதையை பார்ப்போம். எலியாவும் ஆகாப் ராஜாவை காண செல்கிறார். ஆகாப் ராஜா எலியாவை பார்த்தவுடன், இஸ்ரவேலை கலங்க பண்ணினவர் நீ அல்லவா? ஏன் இஸ்ரவேலுக்கு திரும்பி வந்தாய் என்றான். அதற்கு எலியா, இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவர் நான் அல்ல. கர்த்தரின் கட்டளைகளை விட்டு பாகால்களை பின்பற்றியதனால் நீரும் உன் தகப்பன் வீட்டாருமே இஸ்ரவேலை கலங்க பண்ணினீர்கள். எலியா ஆகாவை பார்த்து, கர்மேல் பர்வதத்திலே இஸ்ரவேலரையும் பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேரையும் எசபேலின் மத்தியிலே சாப்பிடுகிற தோப்பு விக்கிரத்தின் தீர்க்கதரிசி 400 பேரையும் என்னிடத்தில் கூட்டி வாருங்கள் என்றான். அப்படியே ஆகாப் ராஜா இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரிடத்திலும் ஆட்களை அனுப்பி கர்மேல் பர்வதத்திலே அந்த தீர்க்கதரிசிகளை கூடி வரும்படி செய்தான். அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள்? கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். இப்பொழுது 2 காளைகளை என்னிடத்தில் கொண்டு வரட்டும். ஒரு காளையை அவர்கள் தெரிந்து கொண்டு அதை சந்து சந்தாக துண்டித்து நெருப்பு போடாமல் விறகுகள் மேல் வைக்க கடவர்கள். நான் மற்ற காளையை அப்படியே செய்து நெருப்பு போடாமல் விறகுகள் மேல் வைப்பேன். நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள், நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன். அப்பொழுது அக்கினியால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம் என்றான். அப்பொழுது எலியா பாகாலின் தீர்க்கதரிசிகளை நோக்கி, நீங்கள் அநேகராயிருக்கிறதுனால் நீங்கள் முந்தி ஒரு காளை தெரிந்து கொண்டு அதை ஆயத்த பண்ணி நெருப்பு போடாமல் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள் என்றான். அவர்கள் காளையை ஆயத்த பண்ணி, பாகாலே எங்களுக்கு உத்தரவு அருளும் என்று காலை தொடங்கி மத்தியானம் மட்டும் பாகாலின் நாமத்தை சொல்லி கூப்பிட்டார்கள். ஆனாலும் ஒரு சத்தமும் வரவில்லை, மறு உத்தரவும் கிடைக்கவில்லை. அவர்கள் கட்டின பலிப்பீடத்திற்கு எதிரே குதித்து ஆடினார்கள். மத்தியான வேளையிலே எலியா அவர்களை பரியாச பண்ணி, உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள், அவன் தேவனாமே, அவன் தியானத்தில் இருப்பான், அல்லது அலுவலில் இருப்பான், அல்லது பிரயாணம் போயிருப்பான், அல்லது தூங்கினாலும் தூங்குவான், அவனை எழுப்ப வேண்டியதாயிருக்கும் என்றான். அவர்கள் உரத்த சத்தமாய் கூப்பிட்டு தங்கள் வழக்கத்தின்படியே இரத்தம் தங்கள் மேல் வடிய மட்டும் கத்திகளாலும் ஈட்டிகளாலும் தங்களை கீறிக்கொண்டார்கள். மத்தியான வேலை சென்ற பின்பு அந்தி பலி செலுத்தும் நேரமட்டமா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை, மறு உத்தரவும் கொடுப்பாரும் இல்லை, கவனிப்பாரும் இல்லை. அவர்கள் எவ்வளவு கத்தியும் அவருடைய கடவுள் அவளுக்கு மறு உத்தரவு கொடுக்காதனால் அங்குள்ள ஜனங்கள் எல்லாம் சந்தேகப்பட்டு, இவருடைய கடவுள் பாகால் உண்மையான கடவுள் தானா? இல்லை, போய் உண்மையான கடவுளாக இருந்தால் நெருப்பு வந்திருக்குமே அப்படின்னு சொல்லி அவர்களுக்குள்ளே பேசி கொண்டிருந்தார்கள். அப்படின்னால் எலியாவின் கடவுள் தான் உண்மையான கடவுள் போல் இருக்கும் போல என்று நினைத்து கொண்டார்கள். அப்பொழுது எலியா சகல ஜனங்களை நோக்கி, என்கிட்டே வாருங்கள், தகக்கப்பட்ட கர்த்தருடைய பலிப்பீடத்தை அவன் செப்பனிட்டு 12 கற்களை எடுத்து அந்த கற்களாலே கர்த்தருடைய நாமத்திற்கென்று ஒரு பலிப்பீடத்தை கட்டி பலிப்பீடத்தை சுற்றிலும் தானியம் அளக்கிற 2 படி விதை விதைக்கத்தக்க இடமாக ஒரு வாய்க்காலை உண்டாக்கி விறகுகளை அடுக்கி ஒரு காளையை சந்து சந்தாக துண்டித்து விறகுகளின் மேல் வைத்தான். பிற்பாடு அவன், நீங்கள் 4 குடம் தண்ணீர் கொண்டு வந்து சர்வாங்க தகன பணியின் மேலும் விறகுகளின் மேலும் ஊற்றுங்கள் என்றான். பின்பு 2ஆம் தரமும் அப்படியே ஊற்றுங்கள் என்றான். 3ஆம் தரமும் ஊற்றுங்கள் என்றான். அப்படியே அவர்கள் ஊற்றினர். அப்பொழுது தண்ணீர் பலிப்பீடத்தை சுற்றிலும் ஓடினது. வாய்க்காலையும் தண்ணீரால் நிரப்பினான். எலியா, கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும்
மெருகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலிலிருந்து தண்ணீரையும் நக்கி போட்டது. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். இன்னைக்கு கதையிலேருந்து நம்ம என்னென்னலாம் கற்றுக்கொள்கிறோம்? 4 காரியம் கற்றுக்கொள்கிறோம். முதல் காரியம், ஆண்டவர் நம்மளை போஷிப்பார். நம்ம எதை குறித்து கவலைப்பட வேண்டாம். எலியா தாத்தாவுக்கு ஆண்டவர் பஞ்ச காலத்துல காகங்களை கொண்டு போஷிச்சார் அல்லவா, அது போல நம்மளையும் ஆண்டு போஷிப்பாரு. அடுத்தது காரியம் 2வது, நான் மற்றவர்களுக்கு கொடுக்கும் போது ஆண்டவர் நம்மளுடைய தேவைகளை சந்திப்பாரு. சாரிபாத் ஸ்திரீ அந்த இடத்துல உள்ள கடைசி மாவையும் எண்ணெயும் கொண்டு எலியா தாத்தாவுக்கு அப்பா சுட்டு கொடுத்தாங்க. அதனால அவங்கள்ட்ட இருக்கிற பானையில மாவும் எண்ணெயும் குறையில, அவங்க பஞ்ச நேரத்திலயும் உணவு உண்டாங்க. அங்க ஒரு அற்புதம் நடந்துச்சுட்டானே. ஓகே, 3வது காரியம், நம்ம ஆண்டவர் உண்மையுள்ளவர். கள்ள தீர்க்க தரிசிகள் அவங்களுடைய பொய்யான கடவுளை கத்தி கதறி கூப்பிட்டாங்க. அவங்கள குத்தி கொண்டு எல்லாம் செஞ்சு கூப்பிட்டாங்க. ஆனாலும் அவங்க கடவுளே அவங்களுக்கு பதில் கொடுக்கல. ஆனாலும் எலியா தாத்தா நம்முடைய உண்மையுள்ள தேவனை கூப்பிடும் போது அவர் அக்கினி அனுப்பி அந்த பலியை பச்சித்து போட செய்தாரு. தண்ணீர் கூட அந்த அக்கினி பச்சித்து போட்டது, நக்கி போட்டதுன்னு பார்த்துட்டோம். ஓகே, அதனால நம்முடைய ஆண்டவர் தான் உண்மையுள்ளவர் என்று நம்ம அறிந்து கொள்றோம். 4வது காரியம், எப்படி எலியா தாத்தா ஆண்டு நோக்கி கூப்பிடும் போது அந்த இடத்துல அக்கினி வந்தது. அதுக்கு முன்பாக எலியா தாத்தா அந்த பலிபீடத்தை செப்பனித்தார். செப்பனிக்கிறதுனா சுத்திகரித்தார். அது போல நாமும் நம்ம பலிபீடத்தை தினந்தோறும் செப்பனிக்க வேண்டும். அப்படின்னா நம்ம தினந்தோறும் நம்மளை சுத்திகரிக்க வேண்டும். நம்ம ஜெப நேரத்தை நம்ம ஆண்டுக்கு ஒப்பு கொடுக்கணும். ஜெப நேரத்தை நம்ம ஒதுக்கி வைக்கணும். அப்போதான் நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதங்களை அடையாளங்களும் செய்வாரு. எப்படி எலியா தாத்தா வாழ்க்கையில் செய்தாரோ அது போல நம்மளுடைய வாழ்க்கையிலும் கண்டிப்பாக செய்வார். ஓகேவா சில்ட்ரன்? நெக்ஸ்ட் நம்மளுக்கு சாங் செக்ஷன். நீங்க இந்த சாங்கை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, King Ahab, there's going to be no rain for 3 years and a half. Ahab said, this is because of you. Elijah said, oh no. Ahab and the prophets of Baal. Ahab and the prophets of Baal. So they met on Mount Carmel. Elijah and the prophets of Baal to call down fire from heaven. Elijah and the prophets of Baal sent down the fire, cried out the prophets of Baal, but no one listened to the cries of the prophets of Baal. Then Elijah bowed his head and prayed, Lord, send the fire now. இந்த வாரத்தின் மெமரி பஸ் பார்ப்போமா? இந்த வாரத்தோட மெமரி பஸ் 1 ராஜாக்கள் 18:39. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகக்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். Okay, 1 Kings 18:39. When all people saw this, they fell prostrate and cried, "The Lord, He is God, the Lord, He is God."
ஓகே சில்ட்ரன், இன்னைக்குள்ள லெசன் அவ்வளவுதான். இந்த லெசன்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா நம்முடைய தேவன் தான் உண்மையுள்ள தேவன். அவர் நம்மளை போஷிப்பார், நம்மளை எந்த நேரமும் காத்துக்கொள்வார், எல்லா தேவைகளையும் சந்திப்பார். ஆனா நம்ம அவருக்காக நேரங்களை செலவழிக்க வேண்டும், அவருக்கு நேரத்தை ஒதுக்க வேண்டும். ஜெப நேரத்தை ஒதுக்கி நம்ம அவரோட உறவு வைத்துக் கொள்ளணும் எப்போதுமே. ஓகேவா சில்ட்ரன்? ஓகே, பாய். Hi children.